ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மெல்லியாஜிகுமாரின் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஔவையாரின் அமுத மொழிகள் சிலவற்றை சொல்கிறேன். முதல்ல சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கங்கிற சொல்கிறேன். அப்புறம் அதனுடைய அர்த்தமும் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 சொல்கிறேன், அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். 1, பாராத பயிரும் கெடும். 2, பாசத்தினால் பிள்ளை கெடும். 3, கேளாத கடனும் கெடும். 4, கேட்கும்போது உறவு கெடும். 5, தேடாத செல்வம் கெடும். 6, திகட்டினால் விருந்தும் கெடும். 7, ஓதாத கல்வி கெடும். 8, ஒழுக்கமில்லாத கல்வி கெடும். 9, சேராத உறவும் கெடும். சிற்றின்பன் பெயரும் கெடும். 11, நாடாத நட்பும் கெடும். நயமில்லா சொல்லும் கெடும். கண்டிக்காத பிள்ளை கெடும். கடன்பட்டால் வாழ்வு கெடும். பிரிவால் இன்பம் கெடும். பணத்தால் அமைதி கெடும். சினமிகுந்தால் அறமும் கெடும். சிந்திக்காத செயலும் கெடும். சோம்பினால் வளர்ச்சி கெடும். சுயமில்லா வேலை கெடும். அதாவது எதெல்லாம் பண்ணினா கெடும் அப்படிங்கிறத ஔவையார் எவ்வளோ அழகாக ஒரே ஒரு லைனில் ஒரு சில வார்த்தைகள் 3 வார்த்தைகளை வச்சு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. பாராத பயிரும் கெடும் அப்படிங்கும்போது அது சும்மா நெல்லையோ அதையோ விளைவிச்சிட்டு விதைச்சிட்டு வந்துட்டால் மட்டும் போகாது. அப்புறம் தொடர்ந்து அதில் தண்ணி இருக்கா, நிறைய மழை கொஞ்சம் அதிகமாக இருந்ததா அதை குறைக்கணும். அதுக்கப்புறமா பக்கத்தில் களைகளை இருந்தால் அதெல்லாம் பிடிக்க போடணும். அந்த மாதிரி அப்பப்போ போய் அந்த பயிரை பார்த்துட்டு வரணும். அதான் பாராத பயிரும் கெடும். பாசத்தினால் பிள்ளை கெடும். பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து நம்ம எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அது மாதிரி செல்லம் கொடுத்தா அந்த குழந்தைகள் கெட்டு போயிடுவா. அதை தான் அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. கேளாத கடனும் கெடும். அதாவது ஒருத்தர் கடனை கொடுக்குறோம், சரி அப்புறம் தான் தரட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காம விட்டுட்டோம்னா சரி வாளுக்கு தேவையில்லை போல இருக்கு, நம்ம எது கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்காமலே விட்டுடும். அதனால் கேளாத கடனும் கெடும். கேட்கும்போது உறவு கெடும். சில சமயம் என்ன செய்வோம், நம்ம கடனை போய் அப்பப்போ நம்ம வாங்கினாலே நமக்கு அது தேவைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம்னா அதனால் உறவு கெட்டு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. என்னடா இது, நம்ம என்ன கொடுக்க மாட்டோமா, இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, கேட்கும்போது உறவு கெடும். தேடாத செல்வம் கெடும். நம்ம செல்வத்தை தேடணும். நம்ம பாட்டு உழைச்சி தேடினா தான் நமக்கு செல்வம் கிடைக்கும். நம்ம பாட்டு சும்மா கையை கட்டின்னு உட்காந்துருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. திகட்டினால் விருந்தும் கெடும். அதாவது வராங்க, நம்ம விருந்து வைக்கிறோம், ஏதோ ஓரளவோடு விருந்து வச்சா பரவாயில்ல. நம்ம பாட்டு ஏகப்பட்டது கொடுத்து இன்னும் சாப்பிடுங்க ஒன்று ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் திருப்பி அதை போட்டுனா அது ரொம்ப திகட்டிடும். ஸ்வீட்லாம் கொடுக்குறோம், திகட்டிட்டா ஐயோ இது மாதிரி போட்டாலே சாப்பிட முடியலையே அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு வந்துடும். அதனால தான் அப்படி திகட்டிடுச்சுன்னா அந்த விருந்து கூட கெட்டு போயிடும். ஓதாத கல்வி கெடும். இந்த கல்வி நமக்கு மட்டும் தெரிஞ்சப்படுறது, அதை நம்ம எப்போதும் சொல்லிகிட்டே இருந்தால் தான் அது கெடாமல் இருக்கும். அப்படி சொல்லாமல் விட்டு போச்சுன்னா அதெல்லாம் மறந்து போயிடும். அதனால் ஓதாத கல்வி கெடும். ஒழுக்கமில்லாத கல்வி கெடும். அதாவது ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்தால் தான் அவன் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் கேட்பாங்க. அவன் ஒழுக்கமில்லாத ஒருத்தனாக இருந்தால் இவனையும் சரி கிடையாது, இவன் பேச்சு நம்ம கேட்போமா அப்படின்னு தோணுமோ இல்லையா? அதான் ஒழுக்கமில்லாத கல்வி கெடும். சேராத உறவும் கெடும். நம்ம உறவு எல்லாம் போய் அப்போ போய் பார்த்துட்டு அவளோட பேசிட்டு பழகிட்டு இருந்தால் தான் அந்த உறவு நல்லாயிருக்கும். நம்ம பாட்டு கண்டுக்காமலே விட்டுருந்தோம்னா அந்த உறவு எப்படி இருக்கும்? அதனால் சேராத உறவும் கெடும். சிற்றின்பன் பெயரும் கெடும். சிற்றின்பத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவள் பேரெலாம் கெட்டு போயிடும். 4 பேரோட அப்படி அது இப்படி பழகிறது தேவையில்லாத தொந்தரவு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அவளுடைய பெயர் அவன் சரியான ஆஷாட புத்தி வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெடும். நாடாத நட்பும் கெடும். நல்ல ஃப்ரெண்டு கிடச்சானா அவனை அப்பப்போ போய் பார்த்து பேசி பழகின்னு இருக்கணும். அந்த மாதிரியே
சரி ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சோம் அதோட கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த நட்பும் போயிடும், காணாமல் போயிடும். நயமில்லா சொல்லும் கெடும். நம்ம ஒருத்தட்ட பேசும்போது ரொம்ப கனிவாக சந்தோஷமாக அப்படி பேசி பழகினோம்னாக்க அது நல்லாயிருக்கும். அப்படி சொல்லலை, நம்ம நான் அப்படிதான் பேசி நான் ஃப்ரெண்டு தான்டா ஆனாலும் இப்படி தான்டா பேசுவேன் அப்படின்னாக்கா அப்புறம் நம்மள்ட்ட அவள் நட்பு வச்சுக்க மாட்டான். அதனால் நயமில்லா சொல்லும் கெடும். கண்டிக்காத பிள்ளைகளும், பிள்ளைகளை அப்பப்போ கொஞ்சம் கண்டிக்க தான் வேணும். சரி நம்ம குழந்தை ஏதாவது செல்லம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால அதுதான் இதுக்கும் அர்த்தம். அந்த குழந்தைகளை கண்டிக்காமலே வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையும் கெட்டு போயிடும். கடன் பட்டார் வாழ்வு கெடும். சரி ஒரு கடன் வாங்கி ஏதோ ஒரு விஷயத்துக்கான அவசரத்துக்கு கடன் வாங்க தான் வாங்குகிறோம். திருப்பி மேற்கொண்டு வேண்டியிருந்ததுன்னா சார் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, சேர்த்து கொடுத்துட்றேன், மொத்தமாக கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி நிறைய பேர் வாங்குறத நான் பார்த்துருக்கேன். நம்ம இந்த கடனை கொடுத்தா தான் நம்ம அடுத்தாப்புல அவள்கிட்ட கடன் கேட்கலாம் அப்படிங்கிற கொள்கை உள்ள நான்லாம். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் பயங்கரமாக கடனுக்கு மேலே கடனாக வாங்கிட்டு போனால் அந்த மாதிரி போனோம்னாக்கா நம்மள்ட வாழ்வு கெட்டு போய் இதனால் எத்தனையோ பேர் தற்கொலை வரைக்கும் போகிறாங்க. அதனால் கடன் பட்டால் வாழ்வு கெடும். பிரிவால் இன்பம் கெடும். நம்ம ஒருத்தரை பிரிஞ்சிட்டோம் இது ஒரு காரணத்தினால அப்படின்னா இந்த சந்தோஷமே போயிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சாலும் சரி, இல்லை நம்ம சில பேர் ஊரில் இருப்பாங்க, அவங்க அங்கேயும் நம்ம இங்கேயும் இருப்போம். அந்த மாதிரி பிரிவுனால் நம்மளுடைய சந்தோஷம் அதாவது இன்பம் கெட்டுவிடும். பணத்தால் அமைதி கெடும். பணத்தால் எப்படி அமைதி கெடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். நம்ம நிறைய அங்கங்கே போட்டு வச்சுருப்போம். ஐயோ இது இன்றைக்கி இப்போ எப்படியே போடுறோம் அப்படின்னா இது என்ன டேட்டில் முடியுது, இது என்ன டேட்டில் முடியுது, ஐயோ அதை நம்ம வேறு விதத்தில் எப்படி எடுத்து போடலாம் அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு அந்த பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்புறம் நிறைய பணம் இருந்தால் ஐயோ அதை திருடிடுவானா அது பண்ணிடுவானா அப்படிலாம் நினைக்கிறோமோ இல்லையா. அதனால் பணத்தினால நம்மள்ட அமைதி கெட்டு போயிடும். சினம் மிகுந்தால் அறமும் கெடும். நம்ம ரொம்ப கோபமாக இருந்தால் யாருமே நம்மளை நாடக்கூட மாட்டாங்க. அதனால் சினம் மிகுந்தால் நம்ம என்ன தான் நல்லது பண்ணால் கூட அவங்களுக்கு தெரியாமல் போயிடும், ஏன்னா நம்ம கோவப்படுறதுனால. அதனால் சினம் மிகுந்தால் அறமும் கெடும். சிந்திக்காத செயலும் கெடும். இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து செய்யணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் நம்ம சிந்திக்காமலேயே அதை செஞ்சோம், சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சியோ பண்ணிட்டோம்னாக்க இந்த சிந்திக்காத அந்த செயலும் கெட்டு போயிடும். அது நல்லா இருக்காது. சோம்பினால் வளர்ச்சி கெடும். நம்ம சோம்பித்தனமாக இருந்தால் நம்ம வளர்ச்சி இருக்காது. அதனால் எப்போதுமே சுறுசுறுப்பாக நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கணும். ஏதாவது நமக்கு வயசாகி போச்சுப்பா இனிமேல் நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் இருந்தால் கூட அதுவும் தப்பு தான். சோம்பினால் வளர்ச்சி கெடும். சுயமில்லா வேலை கெடும். நம்ம சுயமாக ஏதாவது செய்யணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை அவாள்கிட்டே கேட்டு அவாளை செய்ய சொல்லி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கும் சுயமாக புத்தி இருக்கு இல்லையா, நம்மளும் சில வேலைகளை செய்யணும். அப்போ தான் அந்த வேலை நல்லாயிருக்கும். இல்லாட்டா சுயமில்லா வேலை கெடும். இதை தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம்.